வாங்க வணக்கம். இன்னைக்கு இந்த நூக்கல் புட்டு இது எப்படி பிஞ்சாக இருக்குது பாருங்கள். இதில் சாம்பார் கூட்டு பொரியல் பண்ணால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃப்ளேவர் அவ்வளோ அருமையாக இருக்கும். புட்டு பண்ணும்போதும் இந்த ஃப்ளேவர் அவ்வளோ அருமையாக இருக்கும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 3 காஞ்ச மிளகாய், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சோம்பு, தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து, கடலைப்பருப்பு ஒரு 100 கிராம், அந்த நூக்கலுக்கு ஒரு 100 கிராம் கடலைப்பருப்பு போதும். அதை 2-3 தடவை கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டால் போதும். இப்போ தண்ணியை வடிச்சிட்டு கொஞ்சம் கொரகொரப்பாகவும் கெட்டியாகவும் அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி ரொம்ப விடக்கூடாது. கொஞ்சம் அரைப்படலைன்னா நீங்கள் தண்ணியை தெளிச்சுக்கோங்க, ஒரு ஸ்பூன் அளவுக்கு. அதை கொரகொரப்பாகவும் கெட்டியாகவும் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தாளிப்புக்கு ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், அதை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு இனுக்கு கறிவேப்பிலை. இப்போ இந்த நூக்கல் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி தோலை நல்லா சீவிட்டு, பெரிய துருவலில் கேரட் துருவம் இல்லையா, அதில் துருவி வச்சுக்கோங்க. பூ மாதிரி நல்லா துருவி வச்சுக்கோங்க. இப்போ இது புட்டு தாளிக்கும் போது அதில் தெரியாது, அதிலே கலந்துடும். இப்போ உங்களுக்கு அது தெரியணுன்னா நீங்கள் புட்டு தாளிக்கும் போது அது கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டுக்கோங்க, கட் பண்ணிக்கோங்க. கேரட்லாம் கட் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, போட்டுக்கோங்க. இப்போ நான் துருவி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி துருவி எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோங்க. வாணலில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் கல்லெண்ணெயில் தாளிக்கும் போது சூப்பராக இருக்கும் இந்த ஃப்ளேவரு. இல்லைன்னா நீங்கள் எந்த எண்ணெய் சமைக்கிறீங்களோ அதையே எடுத்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு காஞ்சதுக்கப்புறம் கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் இதில் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கறிவேப்பிலை ஒரு இனுக்கு சேர்த்துக்கோங்க. மஞ்சப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்து வெங்காயம் நல்லா செவந்து வரணும். அப்போ தான் இந்த புட்டுக்கு வாசனை சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்லா செவந்து வரணும். வதங்கினதுக்கப்புறம் இப்போ துருவி வச்சுருக்கிற நூக்கலை அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ கடலைப்பருப்புக்கு உப்பு சேர்த்து அரைச்சிருக்கோம், அதுக்கு மட்டும். இப்போ இந்த நூக்கல் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா கொஞ்சம் எண்ணெய் விட்டு, இதுக்கு இந்த புட்டுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக தான் பிடிக்கும். எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிடுங்க. இது பிஞ்சு நூக்கலாக இருக்கிறதுனால வதங்கும் போதே இது நல்லா வெந்து வந்துடும். இல்லைன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு மூடி வச்சிடுங்க, இது நல்லா வெந்து வந்துடும். இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் இதை வதக்கிட்டு வாயில் போட்டு பாருங்கள், நல்லா வெந்து இருக்கும். வெந்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் அந்த அரைச்சி வச்சுருக்கிற கடலைப்பருப்பை இதில் சேர்த்துக்கோங்க. வெந்து உப்பு சரியாக இருந்ததுன்னா நீங்கள் உப்பு போட தேவையில்ல. இதில் அரைச்ச கடலைப்பருப்பு அதில் சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா உடனே அடி பிடிச்சிடும். இந்த மாதிரி நல்லா அடிக்கொண்டு கிளறி விடுங்க. இப்போ இந்த மாதிரி குத்தி குத்தி கிளறி விட்டிங்கன்னா தான் அது பொலந்து வரும், பலன்னு தனித்தனியாக பொலந்து வரும். அப்போ தான் அந்த கடலைப்பருப்பு நல்லா வெந்து பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். கொஞ்சம் நல்லெண்ணெய் சுற்றி விட்டுக்கிட்டு இந்த மாதிரி செவந்து வரணும். இன்னமும் கொஞ்சம் உதிரியாக வேணும், இது மெத்துன்னு இருக்கும், சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் பொலந்து வரணுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டு இந்த மாதிரி நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் எடுத்திங்கன்னா இது சாம்பார் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கெலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செய்து பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.